நடிக்காத. ஏதோ மறைச்சிட்டு இருக்க. எதுவும் மறைக்கல. கைய காமி. ஏய், அந்த கைய காட்டு. ஏய், பின்னாடி நீ ஏதோ மறைக்கிற. எதுவும் இல்ல. சரி, நீ அப்படியே நில்லு, நான் பாக்குறேன். காட்டு. என்னது? நான் சொன்னல நீ ஏதோ மறைக்கிறேன்னு. இப்போ மாட்டிக்கிட்ட பாத்தியா? என்னது? ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இது எதுக்கு மறைக்கிற? அது திருட மாதிரி ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்போ நான் போலீஸ். ஒழுங்கா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னது? மக்கன் பேடா. மக்கன் பேடாவா? அப்படின்னா ஸ்வீட் டி. இந்த ஸ்வீட் ஏது? என் ஃப்ரெண்டு கொடுத்தான். எந்த ஃப்ரெண்டு? 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனோம்ல. ஓ, அவரா? அவர் உன்னை பார்க்க வந்தாரா? அவர்தான் வாங்கிட்டு வந்தாரா? சரி, அப்ப இதையே மறைக்கிற? அது இத கொடுக்கறதுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு சில விஷயங்களை பேசிக்கிட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டீங்க? டேய் மச்சான், எப்படிடா இருக்க? வைஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காடா மச்சான். கன்சீவ் ஆயிருக்கா. கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருந்துச்சு, செக் பண்ணோம். ட்வின்ஸா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள குழந்தைங்கிற ட்வின்ஸுங்கிற. எங்கடா மச்சான், 2 மாசத்திலேயே விசேஷம் இருக்கான்னு சொந்தக்காரங்க எல்லாம் நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாணத்தோட நோக்கமே குழந்தைதான்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதான் அப்படியே. டேய், என்னடா மச்சான், நான் என்னமோ இமாலய சாதனை செஞ்சிட்ட மாதிரி பாத்துட்டு இருக்கேன். சரி, உன் வீட்டுல ஏதாவது விசேஷம் இருக்கா இல்லையா? இந்த குடும்பம், ஒற்றுமை, வாழ்க்கை, குறிக்கோள்னு ஓடிக்கிட்டே இருக்கியா? அப்பப்ப இதையும் கொஞ்சம் பாக்கணும்டா. எனக்கு இன்னும் கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கல மச்சான். அட என்னடா ஆசீர்வாதம் கிடைக்கல அது இதுன்னு. இந்தா இத வச்சுக்க, புடி. என்னடா இது? கடவுளுடைய ஆசீர்வாதம்னு வச்சுக்கோ. ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாடா மச்சான், இதோட பேரு மக்கன் பேடா. நண்டு சூப்பு, முருங்கைக்காய் தொக்கு, அப்புறம் இந்த மக்கன் பேடாவுல ஆரம்பிச்சேன். இப்ப ட்வின்ஸா வந்து நிக்கிறேன். நீ ஆரம்பி. இதுதான் மக்கன் பேடாவா? இந்த மக்கன் பேடாக்கு இவ்ளோ பிளாஷ்பேக் இருக்கா? ஆமா. ஜீவாவோட பிறந்த நாள குடும்பமா கொண்டாடுறத பத்தி உங்ககிட்ட பேசணும். பார்க்காத ஒருத்தனுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறீங்களா? இது வினோதமால இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல யாரும் செஞ்சதே கிடையாது. எனக்கு என்னமோ இது நல்ல பரிகாரமா இருக்கும்னு தோணுது பெரியமா. ஜீவா எங்கேயோ இருக்கான், அவன் சீக்கிரமா வீட்டுக்கு வருவான்னு நாம நம்பிக்கையோட இருந்தா அவன் வருவான். அந்த நம்பிக்கையோட இந்த பிறந்த நாளை கொண்டாடணும். ஆனா பிறந்த நாள்னா கேக்கெல்லாம் வெட்டணும்ல, அதை யாருமா வெட்டுவா? ஜீவா தான் இல்லையே. ரோட்ல போறவன் எவனையாவது ஜீவாங்கிற பேர் உள்ளவனை கூப்பிட்டு கேக் வெட்ட சொல்வீங்களா என்ன? சும்மா ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க சித்தி. ஜீவாவோட இடத்துல இருந்து அப்போ கேக் வெட்டட்டும். அப்பவா? ஏய், என்ன விளையாடுறியா? இங்க பாரு, எவனோ ஒருத்தனுக்காக ஏன் புள்ளை கேக் வெட்ட சொல்வியா? நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஏய் பார்வதி, அவன் உனக்கு மட்டும்தான் புள்ளையா? அவன் எனக்கும் புள்ளதான். நான் சொல்றேன், என் புள்ள கேக் வெட்டுவான். இது பாருங்க, இது ரொம்ப தப்பு. முதல்ல இந்த ஜீவா இருக்கானா இல்லையா? பார்வதி, பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு, வரமுறை இருக்கு. ஜீவாவை பத்தி பேசும்போதெல்லாம், அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லும் போதெல்லாம் நீ இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கியே பார்வதி. இத பாரு, அவன் இந்த வீட்டு வாரிசு, நம்ம சொந்தம். அவன் ஊரு பேரு சொந்தம் பந்தம் யாருன்னு தெரியாம பாவம் எங்கேயோ இருக்கான். அவனை நம்ம குடும்பமா எல்லாரும் சேர்ந்து தேடுறோம். எப்படியாவது ஜீவாவை கடவுள் நம்ம கண்ணுல காட்ட மாட்டாரான்னு நாம போராடிட்டு இருக்கோம். நீ என்னடானா இப்படி தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? அவளா பிரச்சனை பண்றா?
நீங்க தான் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அவ சாதாரணமா சொல்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இங்க பாருங்க நீ, அப்பு கேக் வெட்டுறது எனக்கும் பிடிக்கல. பத்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. சரிங்க, நாங்க வாயை மூடிட்டு சும்மாவே இருக்கோம். அப்படி இருந்தீங்கன்னா இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நல்லாவே நடக்கும். நல்லாவே நடக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்கக்கா, கேக் வெட்டவோ சாப்பிடவோ எங்களை மட்டும் கூப்பிடவே கூப்பிடாதீங்க. நாங்க அதுக்கு வரவே மாட்டோம். வாங்க அண்ணி, பார்வதி, போலாம். பத்மா, ஏங்க இந்த பத்மாவும் பார்வதியும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? கேக் கட்டிங்க கதிரோட ரெஸ்டாரண்ட்ல கட் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கும் போலாமே. ஏன்னா தனாவும் கதிரும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட மாதிரியும் இருக்கும். ஜீவா சீக்கிரம் வரணும்னு அவங்களும் தான் தவிச்சு